பாவிகளை மீட்க வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் கரம் உங்களை தொடுவதாக. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. பரலோக தேவனுடைய ரட்சிப்பும் சமாதானமும் சௌக்கியமும் அற்புதமும் உங்களை நிரப்பிக்கொள்வதாக. இந்த நாள் உலகமெங்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆராதிக்கும் நாள், தேவாதி தேவனை மகிமைப்படுத்தும் நாள், அவர் செய்த அற்புதங்களுக்கு நன்றி சொல்லும் நாள், கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில் நமது கடந்த காலத்தின் பாவ அக்கிரமங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு ஒரு புதிய எதிர்காலத்தை தாரும் தேவனே என்று கதரும் நாள். 1 யோவான் 1:7 2வது பகுதி. பரிசுத்த ஆவியானவர் இப்படியாக நம்மோடு பேசுகிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி ஒருவரை பரிசுத்தமாக்கி விடுகிறது, ஒருவரை தேவ ஜனங்களாய் மாற்றி விடுகிறது. அநீதி செய்தவர்கள் நீதி செய்கிறவர்களாய் மாறுவார்கள், பொய்யர்கள் உண்மையானவர்களாய் மாறுவார்கள், அக்கிரமக்காரர்கள் உத்தமர்களாய் மாறுவார்கள், துன்மார்க்கர்கள் நேர்மையானவர்களாய் மாறுவார்கள். பலவிதமான கேடுகள் செய்தே வாழ்ந்தவர்கள், பல மோச நாசங்கள் செய்தே வாழ்ந்தவர்கள் நேர்மையானவர்களும் உத்தமமானவர்களுமாய் மாறிவிடுவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒவ்வொரு பாவங்களையும் கழுவி கழுவி அவர்களை பரிசுத்தமாய் மாற்றிவிடுகிறது. ஆகதான் ஆண்டவராக இயேசு அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு என் இரத்தத்தை குடியுங்கள் என்று இன்றைக்கும் பரிசுத்த ஆராதனையில் குடிக்க கொடுக்கிறார். சகல பாவங்களும் நீக்கி ஒவ்வொருவரும் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். இரண்டாவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன செய்கிறது? பைபிள் சொல்லுகிறது. ரோமர் 5:9 அவருடைய இரத்தத்தினால் நாம் நீதிமான்கள் ஆனோம். எத்தனை அற்புதம் பார்த்தீங்களா? மனித இரத்தத்தில் பாவம் இருக்கிறது. திரும்பவும் திரும்பவும் நாம் பாவத்தான் செய்வோம், அநியாயம்தான் செய்வோம், ஏதாவது ஒரு காரியத்தில் மோச நாசங்கள் செய்து விடுவோம். ஆனால் நம்ம உண்டாக்கிய தெய்வம் மனித உடலெடுத்து வந்தாரே, அவருடைய ரத்தம் பரிசுத்தம். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்த ஆவியினால் பிறந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் பரிசுத்தம். அந்த இரத்தத்தால் நாம் நீதிமான்கள் ஆகிறோம். அதாவது ஒரு காடு செழிப்புள்ள தோட்டமாக மாறுவது போல, ஒரு வனாந்தரம் பச்சை பசேல் என்று மாறுவது போல, ஒரு இருள் வெளிச்சமாக மாறிவிடுவது போல, கோணலும் குப்பையுமா இருந்த இடம் மிக அழகுள்ள, எல்லாரும் கண்டு ரசிக்கிற, எல்லோரும் ஆனந்தமாய் ஆடிப்பாடுகிற புல்லுள்ள இடமாய் பச்சை பசேல் என்று மாறிவிடுவது போல, பாவம் மனிதனுடைய வாழ்வில் இயேசு ரத்தம் அவர்களை நீதிமான்களும் உத்தமர்களும் உத்தமிகளும் நேர்மையானவராகவும் நியாயமானவர்களாகவும் அது மாற்றிவிடுகிறது. மூன்றாவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் இயேசுனுடைய ஜீவன் இருக்கிறது. லேவியர் 17:11 மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது, உயிர் அணுக்கள். அந்த ரத்தம் என்றைக்குமே பேசும். இன்றைக்கும் டாக்டர் இடத்துல ஒரு நோயாளி போனால் இரத்த பரிசோதனை பண்ணி அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க என்று சொல்வார். ஏண்டா உங்களுக்கு சொல்ல தெரியாத ரத்தம் சொல்லும். ரத்தத்தில் உயிர் அணுக்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய இயேசு ரத்தம், அவருடைய ஜீவன் அதில் இருக்கிறது. அந்த ரத்தத்தை குடிக்கிற ஒரு விசுவாசி உள்ளத்தில் கிறிஸ்து இயேசு அவங்க ஆத்மாவில் வந்து தங்குகிறார். எத்தனை மகிமை அல்லவா? ஆகவே இந்த ஆராதனை நாளில், தேவனே என்னை பரிசுத்தவனாய் மாற்றுகிறீர், என் நீதிமானாய் மாற்றுகிறீர், உத்தமையாக மாற்றுகிறீர், எங்களுடைய ஆத்மாவில் நீர் வந்து வாசம் பண்ணுகிறீர், என்னை உமது ஆலயமாக நீர் மாற்றுகிறீர், உமக்கே மகிமை என்று சொல்லி பரலோக பிதாவுக்கு
கிறிஸ்து இயேசு வழியாய் மகிமை கொடுக்கும் இந்த ஆராதனையில் இந்த லெந்து நாட்களில் உண்மையான மனம் திரும்புதலோடு கூட தேவனுடைய அற்புதமான மறுரூப வாழ்வை பெற்றுக்கொள்வோமா? ஜெபம் செய்வோம். அன்பின் நேசப்பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பி உலகம் உருவானது முதல் உலகம் முடியும் மட்டும் உலகில் பிறக்கிற ஒவ்வொரு பாவியினுடைய பாவத்தை கழுவ கிறிஸ்து ரத்தம் ஊற்றும்படி செய்தீர். அந்த ரத்தம் பாவத்தை கழுவுகிறது, எங்களை நீதிமானாய் மாற்றுகிறது. அந்த இரத்தத்தின் வழியாய் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் எங்களுக்குள் வருகிறது. நாங்கள் உமது சொந்த பிள்ளைகளாய் கிறிஸ்து இயேசு வழியாய் மாறுகிறோம். தேவனே, எங்கள் இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களும் மெய்தெய்வமாம் உம்மை அறிந்து உம்மண்டை வந்து சேரும்படி ஒரு வாய்ப்பை எல்லாருக்கும் தருவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.